முத்துலட்சுமி ரெட்டி வந்து 1886 ஜூலை 30 புதுக்கோட்டையில் வந்து பிறப்பாங்க. இவங்களோட பெற்றோர் வந்து நாராயணசாமி, சந்திரம்மாள். கல்லூரியில் பயில வந்து அனுமதி அளித்தவர் யாருன்னா மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் 1904. இவர் தான் ஃபஸ்ட்டு முத்துலட்சுமி ரெட்டிக்கு வந்து கல்லூரியில் பயில அனுமதி கொடுத்துருப்பாரு. சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த நாட்டின் முதல் பெண்மணி இவங்க தான் 1907. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் இவங்க தான் 1912. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் இவங்க தான் 1926. அகில உலக பெண்கள் மாநாட்டை வந்து கலந்து கொண்டு பெண் உரிமை குறித்து உரையாடியிருப்பார் பிரான்ஸில் 1926. தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து 1930 கொண்டு வரணும் அப்படிங்கிட்டு போராடியிருப்பார். அதன் விளைவாக மதராசி தேவதாசி தடுப்பு சட்டம் 1947 கொண்டு வந்திருப்பாங்க. அனைத்திந்திய பெண்கள் மாநாடை வந்து பூனாவில் கூட்டியிருப்பாங்க 1930. 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியை வந்து கைது செய்யப்பட்டதுனால இவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருவாங்க. 1952 வந்து புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து அடையாறில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதற்கு அடிக்கல் நாட்டினவர் யாருன்னா நேரு வந்து அடிக்கல் வந்து நாட்டியிருப்பார். 1949 புற்றுநோய் நிவாரண நிதி அப்படிங்கிற பேரில் வந்து நிதி திரட்டை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸ்ருதி தர்மம் அப்படிங்கிற மாத இதழோட ஆசிரியராக வந்து இவங்க வந்து பணிபுரிந்திருப்பாங்க. மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பார். பத்மபூஷன் வந்து 1956 வாங்கியிருப்பாங்க. புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர்ந்த முதல் மாணவி இவங்க தான் 1904. மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த இந்தியாவின் முதல் பெண்மணி இவங்க தான் 1907. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் இவங்க தான் 1912. அகில இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர் வந்து 1917. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், முதல் பெண் சட்டமன்ற துணை சபாநாயகர்.